அங்கிருந்த பெண்களிடம் பத்மா வேர் இஸ் த லூ என்றாள். அதற்கு ஆங்கிலத்தில் பின்பக்கம் இருப்பதாக தெரிவித்தனர். உடனே அவள் இஸ் இட் கிளீன் என்றாள். அதற்கும் அவர்கள் ஆம் என்றனர். நீல்சன் விஜயிடம் ஏ தம்பி, அந்த பொண்ணு பத்மா என்னடா கேட்டா, எனக்கு ஒன்றும் புரியல என்றார். ஐயோ, லூனா டாய்லெட், அவ டாய்லெட் எங்கே இருக்குன்னு கேட்டா, அப்புறம் அது சுத்தமாக இருக்கான்னு கேட்டா. லூனா டாய்லெட்டா, அப்போ அதை டாய்லெட்னு கேட்டுட்டு போகலாமே, என்னத்துக்கு அது யாருக்கும் புரியாத மாதிரி கேட்குது? அண்ணே, இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அந்த பொண்ணு தன்னை பெரிய இடம்னு காமிச்சிக்குது. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சீன் போடணும், என்ன புரியுதா? அப்புறம் இந்த தொழிலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறத விட கேமராவுக்கு பின்னாடி பயங்கரமாக நடிக்கணும். வெத்து சீன் எல்லாம் நிறைய போடணும். வீட்டில் கஞ்சிக்கே வழி இல்லைனாலும் இப்போ தான் வரும்போது பீஸா சாப்பிட்டுட்டு வந்தேன்னு புலகாங்கிதம் காமிக்கணும். என்ன புரிஞ்சுதா? அந்த பொண்ணுக்கு அனுபவம் ஜாஸ்தி என்று சொல்லி கொண்டிருந்த போதே இவர்களுக்கு எதிரில் பத்மா அமர்ந்தாள். நீல்சன் அவளிடம் நீங்க மும்பையா என்றார். நான் தமிழ், என்னோட பூர்வீகம் திருநெல்வேலி, அப்பா மிலிட்ரி ஆஃபீஸர் என்பதை சுத்த ஆங்கிலத்தில் தெரிவித்தாள். பின்பு நீல்சனிடம் இதுதான் நீங்க நடிக்கிற முதல் விளம்பர படமா என்றாள். ஆம் என்று பவ்யமாக அவளிடம் பதில் தெரிவித்த போது ஆங்கிலத்தில் அவள் பேசிய விதமும் கேட்ட கேள்வியும் நீல்சனுக்கு கண்ணை கட்டியது. அவருடைய மனதிற்குள் எப்பா சாமி, இனிமே இவளிடம் பார்த்து வச்சுக்கணும் என்று நினைத்து கொண்டார். அப்போது ஹிந்திக்கார இளைஞன் எதையோ தின்று கொண்டு உள்ளே நுழைந்தான். பத்மா அவனிடம் ஏய் என்னையா நீ மட்டும் சாப்பிட்ற, எனக்கும் ஏதாவது வாங்கிட்டு வா என்று உத்தரவு பிறப்பித்தாள். இதை கேட்டவுடன் இச்சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்ததைப் போல் என்ன வாங்கிட்டு வர என்று கேட்டான். ஏதாவது சாட் ஐட்டம் வாங்கிட்டு வா என பணித்தாள். இதை பார்த்து கொண்டிருந்த விஜய் அவனை சோதிப்பதற்காக எங்க 2 பேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா என கூறியதை அவன் காதில் வாங்கிக் கொள்ளாதது போல் வெளியில் வாங்கி வரச் சென்றான். பின்பு ஒரு கவரில் சிலவற்றை வாங்கியவாறு உள்ளே நுழைந்தான். பத்மாவிடம் புன்னகைத்தவாறே முதலில் ஒரு சமோசாவை கொடுத்தான். அதை உண்டு முடித்த அவள் சமோசா மிகவும் அருமையாக இருப்பதாக தெரிவித்தாள். அதன் பின்பு வேறு ஏதோ எடுத்து அவளிடம் நீட்டினான். இதை பார்த்த நீல்சன், பாத்தியாடா தம்பி, நம்மளை சாப்பிட்றியான்னு ஒரு வார்த்தை கேட்டானா அந்த நாய் எச்சிக்கல, சும்மா ஊத்துன்னு ஊத்திட்டு அவகிட்ட போய் நீட்டான் என்று திட்டி முடித்தார். கீழ்த்தளத்திலிருந்து மேலே வந்த ஒரு பெண் இயக்குனர், இங்க நீல்சன் யாரு, படப்பிடிப்பிற்கு இயக்குனர் அழைப்பதாக தெரிவித்தாள். வாழ்த்துக்கள் என விஜய் நீல்சனிடம் தெரிவித்தான். நானும் கீழே வரண்ண, நீங்க எப்படி நடிக்கிறீங்கன்னு பார்க்கறதுக்கென்று கீழே வர முற்பட்ட போது இல்லை, நீங்க இங்கே இருங்க, அவர் மட்டும் வந்தா போதும் என்று விஜயை தடுத்தாள். கீழே கூட்டம் சேர வேண்டாம்னு இயக்குனர் கூறுகிறார் என தெரிவித்தாள். எது எப்படியோ கலக்குங்க என்று வழி அனுப்பி வைத்தான். அதன்பின் பத்மாவிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஒரு அரை மணி நேரத்துக்கு பின் விஜயை அழைத்தனர். கீழே சென்றபோது நீல்சன் நடித்து முடித்து விட்டதாக தெரிவித்தார். பத்மா நடிக்க தயாராகி கொண்டிருந்தாள். இயக்குனர் அவளிடம் டேக் போறதுக்கு முன்னாடி ஒரு முறை டைலாக் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பேசி காட்டுங்க என கூறினார். அப்போது அவள் ஹிந்தியில் அவள் பேச வேண்டிய உரையாடலை பேசி காண்பித்தாள். நீல்சன் விஜயிடம் என்னடா தம்பி, பத்மா ஹிந்தி விளம்பரத்துக்கா வந்திருக்கா என்றார். அதன் பின்பு இயக்குனர் டேக் என்றதும் ஒரு 15 நிமிடத்தில் அவளுடைய படப்பிடிப்பு எடுத்து முடிக்கப்பட்டது. அதன் பின்பு அதே சோப் நிறுவன விளம்பரத்திற்காக தமிழிலும் பேசி அவளே நடித்தாள். இப்போது தமிழில் எடுக்கப்பட்ட போதும் நல்ல சரளமாகவே தமிழ் பேசி நடித்தாள். அதை பார்த்த நீல்சன், பாரா இந்த பொண்ண, என்ன அருமையா தமிழ் பேசுறா, அடேயப்பா நல்ல திறமசாலிடா அந்த பொண்ணு என்றார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த பல பெண்களில் ஒருத்தி விஜயிடம் அருகில் வந்து சிகரெட் இருந்தா கொடு என்று சிரித்து கொண்டே கேட்டாள். அதற்கு அவன் ஐயோ என்கிட்ட இல்லை என்றான். அதற்கு அந்த பெண் பொய் சொல்லாத என்று அவனுடைய பாக்கெட்டிற்குள் கைவிட்டாள். பதறிய விஜய் ஐயோ வேண்டாம் என்று அவளிடமிருந்து விலக முற்பட்டான். அப்படியே அவனை துரத்தி கொண்டு சென்று பாக்கெட்டுக்குள் கைவிட்டு சோதித்த பின்னரே சிரித்து கொண்டு அவனை செல்ல அனுமதித்தாள். விஜய் நீல்சனிடம் அடச்சி, இங்க இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப மோசம், கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம பாக்கெட்டுக்குள்ள போய் கையை விடுறான் என்றான். அப்போது அங்கு பல பெண்கள் புகைத்து கொண்டிருந்ததை காண முடிந்தது. இயக்குனர் அடுத்து அந்த பையன் விஜயை கூப்பிடுங்க என்றார். விஜய் சார் என்று கூறி பவ்யமாக அவர் முன்னே சென்று நின்றான். அவன் அணிந்திருந்த உடையை கண்ட அவர் என்ன இது,
அவர் அணிந்திருக்கிற ஆடையில் இன்னும் அழுக்காகலையா? என்னோட உதவி இயக்குநர்கள் எங்கே என்றபோது ஒரு பெண் உதவி இயக்குனர், சாரி சார், கவனிக்கல, ஒரு 10 நிமிஷம் கொடுங்க என்றாள். உடனடியாக விஜயை அழைத்து கொண்டு ஒரு பக்கமாக சென்றாள். ஹிந்தியில் பையா என்று அழைத்து அவர் அணிந்திருக்கும் பனியனையும் அரைக்கால் முண்டாசையும் நல்ல கரை தெரிவது போல நன்றாக அழுக்காக்கி விடுமாறு கூறினாள். சில நிமிடங்களில் அந்த பையாவாலாக்களால் விஜய் அணிந்திருந்த உடை முழுவதும் அழுக்காக்கப்பட்டிருந்தது. இப்போது விஜயை அழைத்து கொண்டு இயக்குனரிடம் சென்றாள். அவனை பார்த்த அவர் எஸ், பர்ஃபெக்ட் என்றார். இயக்குனர் அவனிடம் ஒரு கால்பந்தை கொடுத்து இதை வைத்துக்கொண்டு கரை நல்லது என்பதாக வசனம் தொடங்க வேண்டும் என்றார். சரி என்றபடி அவர் கொடுத்த கால்பந்தை ஒரு முறை தரையில் அடித்தபடி தன் கையில் அதனை பிடித்து ஆள்காட்டி விரலால் சங்கு சக்கரம் வேகமாக சுழல்வதைப் போல ஒரு சுழற்றினான். அதை பார்த்த இயக்குனர், வாவ், இது ரொம்ப சூப்பரா செய்ற, அப்படியே பந்தை சுழற்றியபடியே வசனம் பேசினா நல்லா இருக்கும், முடியுமா என்றார். ஓ, அப்படியே செஞ்சிடுறேன் என்றான். அங்கிருந்த பெண்கள் அனைவரும் அவனுக்கு எடுக்கப்பட வேண்டிய காட்சியை பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக காத்திருந்தனர். அவர்களுடன் பத்மாவும் நின்று கொண்டிருந்தாள். விஜய் அவளை பார்த்தவுடன் அதுவரை அவனை பார்த்து கொண்டிருந்த அவள் சட்டென்று பார்வையை வேறு திசைக்கு திருப்பிக் கொண்டாள். அப்போது அவனிடம் சிகரெட் கேட்ட பெண் அவனை பார்த்து கண்ணடித்து உம்மா என்றாள். மற்ற பெண்கள் அனைவரும், எப்படி இவ்வளோ அழகாத விரலால் சுத்துற, எங்க ஒரு வாட்டி செய்து காமி என்றதும் அவனும் அவர்கள் கேட்பதற்கு இணங்க ஒரு முறை செய்து காண்பித்தான். அவர்கள் மறுபடியும் அருமையாக செய்கிறாய் என அவனை பாராட்டு மழையில் நனைத்தனர். இயக்குனர் தொடர்ந்து புகைத்து கொண்டிருந்தபடியே பெண்கள் அனைவரையும் சைலன்ஸ் என்றார். இதன் மூலம் அனைவருடைய கவனத்தையும் விஜய் ஈர்த்திருந்தான், பத்மா உட்பட. இயக்குனர் டேக் போகலாம் என்று உத்தரவு பிறப்பித்தார். சரி என்று பத்மா இருந்த திசையை விஜய் பார்த்தபோது பத்மாவை காணவில்லை. ஆனால் அவனுடைய மனநிலையில் மாற்றங்கள் பெரிதும் ஏற்படாமல் அவனுடைய முனைப்பு வெற்றிகரமாக நடித்து முடிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தது. அவனுடைய நடிப்பு இயக்குனருக்கு மிகுந்த திருப்தி அளித்தது. கடைசியாக அவனுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடையளித்தார். விளம்பர நிறுவனத்தில் பணிபுரிந்த பெண்கள் விஜய் மற்றும் நீல்சனை அழைத்து அவர்கள் நாளை சென்னை செல்வதற்கான விமான டிக்கெட்டை கொடுத்து அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலில் இருந்து டாக்ஸி மூலம் விமான நிலையம் செல்வதற்கான 300 ரூபாய் பணத்தை அவர்கள் இருவருக்கும் கொடுத்தனர். அதனை பெற்றுக்கொண்ட விஜய் இதில் நடித்ததற்கான சம்பளம் என்று இழுத்தான். அதனை உங்கள் சென்னையில் உள்ள ஒருங்கிணைப்பாளரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினாள். இப்போது நீங்கள் ஹோட்டல் செல்வதற்கான வண்டி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது, சென்று வாருங்கள் என அங்கு நடித்த அனைவரையும் அப்பெண்கள் வழி அனுப்பினர். விஜய் மற்றும் நீல்சன் இருவருக்கும் படப்பிடிப்பு தளத்திலிருந்து பிரிவதை எண்ணி சற்று அவர்கள் மனம் வாடியது. டாடா சுமோ கார் என்பதால் காரின் பின் சீட்டில் விஜய் மற்றும் நீல்சன் அமர்ந்து கொண்டனர். டிரைவருக்கு அருகில் உள்ள முன்புற சீட்டில் அந்த ஹிந்திக்கார இளைஞன் அமர்ந்து கொண்டான். நடுப்புறமாக உள்ள சீட்டில் ரம்யாவும் பத்மாவும் அமர்ந்து கொண்டனர். கார் செல்லத் தொடங்கியது. அனைவரும் அமைதியாக வந்தபோது பத்மா விஜயிடம், இந்த விளம்பரத்துக்கு எவ்வளோ சம்பளம் உனக்கு பேசியிருக்காங்க என்று கேட்டாள். உடனே அருகில் இருந்த நீல்சன் விஜயின் கையை அழுத்தி கண் ஜாடையில் சொல்லாதே என்றார். ஆனால் விஜய் சுமார் 12,000 15,000 என்று சொன்னாங்க என்றான். நீ தமிழ் மட்டும்தானே நடித்தாய், அதற்காகவா என்றாள். ஹிந்திக்கார இளைஞன் இவன் கேட்காத போதே தனக்கு 10,000 பேசியிருப்பதாக பிரகடனப்படுத்தினான். ஆனால் அவன் கூறியதை பத்மா காதில் வாங்கிக் கொண்டதாக தெரியவில்லை. மறுபடியும் விஜயிடம், ஹே, நான் 2 மொழியில் நடிக்கிறதுக்கே சேர்த்து எனக்கு 20 தான் பேசியிருக்காங்க என்றாள். உனக்கு இது முதல் விளம்பரமா என்று விஜயை கேட்டதற்கு, இல்லை, இதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன விளம்பரங்களில் நடித்திருப்பதாக தெரிவித்தான். விஜய் அவளிடம், பொதுவாகவே விளம்பரங்களில் நடிக்கிறவங்களுக்கு சம்பளம் 1 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அப்படியா என்று கேட்டான். அதற்கு அவள், ஒரு சில நிறுவனங்கள் 3 மாதம் 6 மாதம் கழிச்சு தான் தருவாங்க, இன்னும் சில நிறுவனங்கள் தரவே மாட்டாங்க. இந்த விஷயத்தில் மும்பை நிறுவனங்கள் ரொம்ப மோசம் என்றாள். உனக்கு எப்போ தரேன்னு சொன்னாங்க என்று அவள் கேட்டதற்கு, 1 மாசத்துக்குள்ள கொடுத்து விடுவோம் என்றார்கள் என்றான். நீ என்ன பண்ற? இதை போல விளம்பரங்களில் நடிக்கிறது தான் உன் முழு நேர தொழிலா என்று கேட்டான். அதற்கு பத்மா தான் ஒரு MBA என்றும் பெங்களூரில் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தாள். இவர்கள் தொடர்ச்சியாக பேசுவதை ஹிந்திக்கார இளைஞன் லேசாக திரும்பி திரும்பி வயிற்றெரிச்சலுடன் பார்த்து கொண்டே வந்தான். ஆனால் பத்மா அவனை சட்டை செய்வதாக தெரியவில்லை. மிக மும்முரமாக விஜயுடன் பேசுவதிலேயே மிகுந்த ஆர்வம் காட்டினாள். கார் ஹோட்டலை வந்தடைந்தது. விஜயும் பத்மாவும் கைகுலுக்கி விடை பெற்றனர். நீல்சனும் விஜயும் அறைக்குள் நுழைந்ததும் நீல்சன் விஜயிடம்,
காருக்குள்ள ஒரே புகைச்சல் மண்டலமா இருந்தது. அதான் அந்த ஹிந்திக்கார பையன் நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வந்ததை பார்த்து பொங்கி கொப்பளிச்சிட்டான். அந்த நாய் வாங்கி கொடுத்த சமோசா சாட் எல்லாம் வீண் போல. பயப்புள்ள மூஞ்சியை பார்க்கணுமே, அப்படி சுருங்கி போயிடுச்சு. என்ன அண்ணா நீங்க அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சரிண்ணே, நாம் இப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது சிற்றுண்டி ஆர்டர் பண்ணலாமா என்றான். என்ன சொல்றது என்று கேட்டதற்கு, ஏதாவது சிக்கன் ஐட்டம்ல 2 பேருக்கும் சொல்லுங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று குளியலறைக்குள் செல்ல முற்பட்ட போது தொலைபேசி அழைப்பு அடித்தது. விஜய் தொலைபேசியை எடுத்தபோது மறுமுனையில் ஹாயா நான் பத்மா பேசுகிறேன் என்ற போது விஜய்க்கு ஒன்றும் புரியவில்லை. இவ ஏன் இப்போ என்று யோசித்தான். அதற்குள் அவள், நான் பெங்களூர் இன்று இரவு விமானத்தில் கிளம்புவதாகவும் அதான் சொல்லிட்டு போகலாம் என்று அழைத்தேன். யார் விஜயா என்று கேட்டதற்கு ஆம் என்றான். நீல்சனிடமும் தெரிவிக்கவும் என்றும் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தாள். சரி என்றபடி தொலைபேசியை கீழே வைத்த போது, யாருடா தம்பி நமக்கு ஃபோன் பண்ணுறது, சென்னையிலிருந்து மேடமா என்றதற்கு, இல்லைண்ணே பத்மா கூப்பிட்டிருந்தா, இன்றைக்கு இரவு கிளம்புறாளாம், அதான் சொல்றதுக்காக கூப்பிட்டதாக கூறினாள் என்றான். பொய் சொல்லாதடா என்றார். நான் எதுக்குண்ணே பொய் சொல்ல போறேன், அதுவும் இதுக்கெல்லாம் போய் என்று சலித்து கொண்டான். உனக்கு யோகம்தான் போய் என்று நீல்சன் கூறிய போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்ததும் ஹிந்திக்கார இளைஞன் நின்று கொண்டிருந்தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்காவது நாம வெளியே போகலாமா என்ற போது நீல்சனும் விஜயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நீல்சன் விஜயிடம், பாவண்டா தம்பி அவன் தனியா இருக்கான், போயிட்டு தான் வரலாமே என்று கூறினார். அப்போது அவர்கள் ஆர்டர் செய்திருந்த சிக்கன் மற்றும் சில சிற்றுண்டி வகைகளை ரூம் பாய் கொண்டு வந்து வைத்தான். விஜய் நீல்சனிடம், என்ன ராஜபோக வாழ்க்கன என்றபடி இருவரும் வந்திருந்த சிக்கன் மற்றும் சிற்றுண்டி வகைகளை வெளுத்து வாங்கினர். நாம நடிச்ச இந்த விளம்பரம் பிரபலமாயிடுச்சுன்னா நமக்கு ஏகப்பட்ட விளம்பரங்கள் கிடைக்கும்டா தம்பி, என்னை எப்போ நான் தொலைக்காட்சியில் பார்ப்பேன்னு ரொம்ப ஆவலா இருக்கு. நான் மட்டும் டிவி விளம்பரத்தில் வந்தேன்னா என் பொண்டாட்டி ஊர் முழுக்க அதை பரப்பிடுவா என்றார். நீல்சன் ஹிந்திக்கார இளைஞனிடம் சிற்றுண்டி வகைகளை எடுத்துக்கொள்ள சொன்னபோது, வேண்டாம் சீக்கிரம் சாப்பிடுங்க கிளம்பலாம் என்றான். சரி என்றபடி ஹோட்டலுக்கு அருகே கடற்கரை இருந்ததால் கடற்கரைக்கு செல்லலாம் என தீர்மானித்தனர். பல சினிமாக்களில் காண்பித்த மும்பை கடற்கரை இதுதான் என்பதை விஜய் அறிந்தபோது அவனுக்குள் ஏக மகிழ்ச்சி. இரவு நேரம் அலையின் சத்தமும் சீறி பாய்ந்து கொண்டு அவன் காதுகளில் ஸ்வரமழையாக ஒலித்தது. கடற்கரைக்கு அருகே சென்று மூவரும் அமர்ந்தனர். அப்போது நீல்சன் அந்த ஹிந்திக்கார இளைஞனிடம், பத்மா எங்களுக்கு ஃபோன் பண்ணாடா என அரைகுறையாக அவர் அறிந்து வைத்திருந்த ஆங்கிலத்தில் அவனிடம் தெரிவித்தார். அதை கேட்டவுடன் பொறாமை பொங்க, சும்மா கதவிடாதீங்க என்றான். உடனே அவர், கடவுள் சத்தியமா அவ ஃபோன் பண்ணா என்றார். ஏன் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையா என்றபோது அவனுடைய முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. எனக்கு பண்ணல என்று எரிச்சலுடன் தெரிவித்தான். அவ ஒரு பெரிய ஃபிகரு என்று பிதற்றினான். நான் யார் தெரியுமா, எங்க அப்பா டெல்லியில் யார் தெரியுமா, ஒரு பெரிய தொழிலதிபர். என் வீட்டில் 9 கார் இருக்கு, இவளை மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் என் பின்னாடி சுற்றி இருக்காங்க என்று பொறாமையில் பொழியத் தொடங்கினான். அவனது ஆற்றாமையை கண்ட நீல்சன் விஜயை பார்த்து கஞ்சாடை காட்டினார். ஹிந்திக்கார இளைஞனிடம், நாங்களாம் சாதாரண ஆளு, உன் மாதிரி பெரிய இடம் இல்லை, நீதான் பெரிய ஆளுங்கிறியே, உன் சார்பா எங்களை பப்புக்கு கூட்டிட்டு போ என்று கூறிய போது, அதுவா போகலாம் என்று இழுத்தான். இப்போ என்கிட்ட காசு கொஞ்சம் குறைவா இருக்கு, நாம அடுத்த முறை சந்திப்போம் என்று பின்வாங்கினான். நீல்சன் விஜயிடம், இந்த நாய் கூட்டிட்டு போயா நாம போக போறோம், சும்மா நான் என்ன சொல்றான்னு சோதிச்சு பார்த்தேன், இவன் ஒரு வெட்டி உதாரு, பத்மா இவனை திரும்பி பார்க்கலன்றதுக்காக என்ன பேச்சு பேசுறான் பாரு. அண்ணே நீங்க வேற, இவன் நம்மளை பப்புக்கு கூட்டிட்டு போய் குடிச்சிட்டு இவனுக்கும் சேர்த்து நாம தண்டம் அழுகணும், சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடிடுவான் என்றான். அப்போது விஜய்க்கு லேசாக வயிற்றை கலக்குவது போல் தோன்றியது. அண்ணே கொஞ்சம் ஏதோ சரியில்லை, நான் சீக்கிரம் ரூமுக்கு போறேன் என்றதும் நீல்சனும், நான் மட்டும் இவனை கூட இருந்து என்ன பண்ண போறேன் என்று கிளம்பினார். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இலக்கிய நண்பர்கள் இதனை தொடர்ச்சியாக கேட்க விரும்புபவர்கள் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இதை கேட்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அறிந்த நண்பர்கள் மற்றும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிர்ந்தளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.